என்ன நீ என்ன பரிசோதனை பண்ற அளவுக்கு நீ என்ன ராஜா படிச்சிருக்கிற? நான் பெரிய படி படிச்சிருக்கேன். அனுபவ பாடம் அதிகம். பெரிய படிப்பா? உங்க ஊர்ல நீதான் பெரிய படிப்பா? பெரிய படிப்பு. அட பையா, இன்னும் ஒரு எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி ஒரு டீச்சர் முடிச்சிருப்பியா? அதுக்கு மேலயா? ஒரு எம்பிபிஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆமா எம்பிபிஎஸ்னா மாட்டு பூச்சி போறதானா? சரி, ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் முடிச்சிருப்பியா? ஏன்னா ஒரு பி எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த கம்பி முடுறவங்க டேய் 4 வருஷம் நாய்படாத பாடு போன என் மாவன கம்பி கட்டற வேலைன்ற. கம்பி தான் முறிக்கிறாங்க. என்ன அதுக்கு மேல தெரியல? அதுக்கு மேல தான் படிப்பேன். அப்படி இருக்கின்ற சமயத்துல அந்த சமைக்கான கிராமம் எனக்கு வரக்கூடிய இறங்க அவளை பார்த்து கண்ணு கண்ணு மட்டும் பணமா பணம் சும்மா வருமா? ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேரு. ரெண்டு பேரு. ஒருத்தன் பேர் நாலூசி, அவன் பேரு. இன்னொருத்தன் பேர் நீலூசி. நீலூசி கடிக்க போயிட்டான். அப்ப வீட்டுக்கு தேவையா கமலாட்டி 22 பேர். ஒருத்தன் பேர் நாலூசி, இன்னொருத்தன் பேர் நீலூசி. நீலூசி கடிக்க போயிட்டா அப்ப வீட்டுல நான் லூசுடா. நீ லூசிடா. அண்ணன் தம்பி 2 பேரு. ஒருத்தன் பேர் நாலூசி, ஒருத்தன் பேர் நீலூசி. நீலூசி கடிக்க போயிட்டான். அப்ப வீட்டுக்கு தேவையா நான் லூசுடா. ஏண்டா போனே இல்லடா
ரொம்பவே பிடிக்கும். அப்படியா? ஏதாவது ஒரு அழகான வசனம் உன்னுடைய திருவாயா நாவிலார். சொல்றா. மச்சான், ராமாபுர காடு. அடா. ராமாபுர காடு. ராமாபுர காடு வந்தவாசி ரோடு. வந்தவாசி ரோட நான் அடிக்கிற ஒரு பாடு. அவன் என்ன பாருங்க, சாக்கி பாஸ். ஏலமா. ஐயா ஐயா வந்து வாங்க கேட்டா. அவன வந்து வாங்க கேட்டா. அம்மா. ஐயா, அவன் அடிக்கிறான்னு பாரு. நான் அடிக்கிறேன், உங்க அம்மா சிலுக்கு. என்ன அப்போ உங்க 2 பேரும் அடிக்காது, நான் ஏன் வரணும்? நீ இங்கதான் வந்தா. சின்ன பையன் கூட அடிக்கிறியா? உன்னை பத்தி தெரியும். நான் பார்த்தே இதை பாவி நீயா? பாத்து எழுதுறியா? ஏண்டா, ரொம்ப சின்ன பையனா இருக்கிற. இந்த வயசுல உனக்கு பாட வந்த நீ செத்தா தாமரும் பாரு செத்தவன். அது வேற கமெடியா. இப்பலாம் பாடு கிடையாது. நாளெல்லாம் உத்தா. சொல்றது வருதியா. அப்படியே உன மாறி மாறி சுவர்ல போட்டு. ஏன் அது என்ன வாரி மாத்த வருமா? ஏய். போதையா? ஏய், அப்படி என்றா எனக்காக உன்னுடைய திருவாயா ஒரு அழகான பாடல் வர 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 அப்புறம் எட்டு விட்டா காதில் இருப்பேன். ஐயோ, பாட்டு சொன்ன வர்றா. ஏய், அருமா டோலுமா ஏய். அருமா டோலுமா இதானே பாடுமா. ஏய், இது ஒரு பாட்டா? ஏன் வேணா? ஆயா, நமக்கு தர பாட்டா? ஐயோ, பாட்டு ஒரு புலோல வருது. ஏய், பாவடி. யா, எப்படி வந்தவா? பையன். யாரு? அப்படி என்ன பையன்? பையனா? யாரு எப்ப எப்படி வந்தவா? ஓடுவதில்லையா மான்குட்டி? ஆண்குட்டி. சீருவதில்லையா சிங்கம்? சிங்கம் குட்டி. ஆடுவதில்லையா புலிகுட்டி? புலிக்குட்டி. ஆனா பண்ணா தீனி தோட்டத்துல பண்ணி குட்டி. என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏன் தாரி பூ மாறி? ஏய். எங்க எஜமா ஒரு முள்ள மாறி. நாய் துண்ண பையன். தாமத்துல தாலியாத்த பையன். நாங்கட கண்டு கொடுக்கவே மாட்டான். ஆனா கடை முட்டா பாடு சொசல சீர் செத்து போகும். கடை முட்டா பொறுத்துலாம்ல. இது எந்த நாடு? இந்த நாடு. இதுதான் தமிழ்நாடு. வேணா. சத்தியவன் நாடு. இந்த சத்தியவன் நாட்டு அமைச்சர் ஆளகாடு. சக்குடைய நபர்வற்று யாதொரு குறைபாடு வல்லாமல் சிறப்போடு மாண்டவர். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே மன்னர் அழைத்ததாக செய்தி தமிழ்நாட்டில் என்னதான் நினைச்சு பேசுகிறேன். துதி பாடுகிறான். துதியா? மறுபடியும் பாடும். அப்படியே கூட்டி கொடுக்குறியா? அந்தவன் தான் பாக்கறேன் என்கிட்ட விட. அப்ப எந்த வேலை செய்யற மாதிரி சம்பந்தம் கொடுத்தாயா? பாட்டா ராஜாதி ராஜன் ராஜன் கம்பீரன் இந்த நாட்டு பொங்கலா கொடுக்க பாரு. ஏன்னா, ஆமாங்க. அண்ணா, என் நாட்டின் மாமன்னருக்கு என் நாட்டின் தளபதி அநேகருக்கு கூட நமஸ்காரம். என்று மல்லரமன் அதிவிரைவாக அழைத்ததன் காரணம் அமைச்சரே, அதிவிரைவாக அழைத்த காரணம் என்ன தெரிகிறதா? அயலாறு சென்னையுடைய மூத்தவங்க தத்துவம் பட்டப்படி படித்து முடித்துவிட்டு இந்த தாயகம் திரும்புகிறார். அந்த நல்ல செய்தி உடனே உரைக்கப்படுகிறது. மகிழ்ச்சியான செய்தி. இதற்கு என்னுடைய கடமை என்ன? மகனுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ சபா, வரவேற்பு. இளவரசர்கள் வருகின்ற சமயத்திலே வரவேற்பு விழா தடபடலாக இருக்கிறது. 32 வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் மகள தோரணம் அனைத்துமே தொங்கவிடப்பட்டு களமாக வரவேற்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இளவரசர் வருகை கற்பதாயும் பிள்ளைகள்
வயிறு வலிக்க திருப்பவர்கள் மனித ஜாதி வயிறறிய திருப்பவர்கள் மிருக ஜாதி அங்கே எழுதி வைத்தார் ஏட்டிலே ஆணவ திருப்பி ஓட்டம் தட்டு போட்டு வேலை பகிர்கின்றதா அது கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்திருப்பதா நான் போக போக காட்டுகின்றேன் நல்ல தீர்ப்பை உலகம் கொள்ளும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பவர் யார் அடுபவர் யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பி ஆணவ சிரிப்பி வணக்கம் கன்னி தமிழ் மணக்கு காவேரி புகழ் மணக்கு என்பும் என் மணக்கு என்பவெல்லாம் நிறைந்தது இந்த சத்தியபுரி நாடு இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்திய சீர மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கு மகனாக பிறந்து தத்துவன் யாதொரு குறைபாடும் அல்லாமல் சீதம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அது மட்டுமல்லாமல் நானும் அயல் நாடு சென்று பட்ட படிப்புகளை முடித்துவிட்டு தற்போது தாயகம் திரும்பியிருக்கிறேன். என்ன காரணம் என்று தெரியவில்லை. எனக்கு ஒரு தம்பி இருக்கின்றார். என்னுடைய தம்பியின் பெயரோ உத்தமன். எனக்கு ஆஸ்தை தங்கை ஒருவர் இருக்கின்றார். என்னுடைய தங்கையின் பெயரோ முத்தழகி. என்னுடைய தாயையும் தந்தையும் என்னுடைய தங்கையும் சந்திக்க வேண்டும். என்னுடைய தம்பி என்னுடைய அயல் நாட்டிலே படித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகையால் என்னுடைய தந்தை எனக்கு அழைப்பு எடுத்திருக்கின்றார். என்ன காரணம் என்றே தெரியவில்லை. தற்போது என்னுடைய தாய்நாட்டை ஆடி பாடி விளையாடி ரசித்துக் கொண்டே செல்ல வேண்டும் அல்லவா? தற்போது எப்படி தெரியுமா?
நீ சீரும் செருப்படி வாங்கி இருப்பாய். என் வீட்டு ஞாபகம் வச்சிருக்கியா? வீட்டு ஞாபகம் பிள்ளை அவரு இளவரசர். ஓஹோ, இளவரசா? அது பண்ண போட்டா இவர்தான் அந்த வெளிநாடு போய் பட்டப்படி படிச்சவரா? என்னடா இதான் பட்டப்படி படிச்சவரா? அது போன போட்டா சுவாமி போட போறேன். ஆமாங்க, ஆமா. வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்தியா? ஊர் சுத்தினியா? இல்ல பொண்ணு குடுத்து கண்டுபிடி போற? ஆமாங்க. என்ன ஆமா, நீ நானா? என்ன பரிசோதனை பண்ற அளவுக்கு நீ என்ன ராஜா படிச்சிருக்கிற? நானா? நான் பெரிய படி படிச்சுக்கிறேன். அனுபவ பாடம் அதிகமா படிச்சிருக்கேன். பெரிய படிப்பா? ஏண்டா உங்க ஊர்லயே நீதான் பெரிய படிப்பா? நான் பெரிய படிப்பு. அட பையா, இன்னும் ஒரு எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி ஒரு டீச்சர் முடிச்சிருப்பியா? வாடகை வாலியா? ஏய், ஸ்கூல்ல பசங்க நாய் மேரி மேய்க்கினாரே, அதுக்கு மேலடா. அதுக்கு மேலயா? ஒரு எம்பிபிஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ். ஓ, எம்பிபிஎஸ்னா டாக்டர் வேலை. ஆமா. நான் முன்ன ஊர்ல நிறைய மாட்டுக்கு சேவசி போட்டுக்கிறேன். அட தொடப்பு கட்ட. எம்பிபிஎஸ்னா மாட்டு பூச்சி போறதானா? சரி, ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் முடிச்சிருப்பியா? டாக்டர் வேலை. ஏசிக்கு செட் ஆகாது, ஆனால் நான் ரிசைன் பண்ண வேலையை. ஏன்னா ஒரு பி எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங். ஓ, இன்ஜினியரிங் வேலை. இந்த கம்பி போடுற வேலை. டேய், 4 வருஷம் நாய் படாத பாடு பண்ண என் மாவன கம்பி கட்டுற வேலைன்ற. ஆமா, நான் பிடிக்கிற கம்பி தான் முடிக்கிறாங்க. என்ன அதுக்கு மேல தெரியல? அதுக்கு மேல தான் படிப்பேன். நான் தான் பால்வாடி படிச்சுக்கிறேன். இது உலகத்திலேயே மிகப்பெரிய உயர்ந்த படிப்பு. எல்லாத்தையும் அடித்தது பால்வாடி தான். முதல்ல கேள்வி கேட்கிறேன். இது வந்து தெரியும், நீ படிக்க போறியா இல்ல அங்க போய் ஊர் சுத்த போறியான்னு. சரி சரி, நீ என்ன பரிசோதனை செய்யணும்னு சொல்லிட்டல, அப்படியே ஆகட்டும். நீ கேள்வி கேள்வி போனா போட்டா திருக்குறள் எழுதியாரு. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். ஐயோ, ஏங்க என்ன அழிவுங்க? என்னடா மண்ணை படி வச்சுட்டு எங்கன்னா பண்ணி வை வச்சு சொன்னதுல என்ன தப்பு? முதல் கிளி தப்பா சொன்னாரு. ஆமாங்க, திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். நீ வேணா யாரன்னா கேட்டுப்பாரு. தம்பியா, திருக்குறள் எழுதியாரா? திருவள்ளுவர் எழுதியா? என்ன படிக்கிறா? கட்டாடா, அவன் காலேஜ் போக மாட்டானா? அவன் சாலமன் பாப்பியான்னு கட்டன்னு சொல்லணும் தெரியுமா? திருக்குறள் எழுதியாரு. அவர்தான் பாலக்காட்டு குச்சி பண்ணி. அது போனா போட்டா ஒரு குரல் சொல்லு. ஒரு குறள். திருக்குறள் சொல்லு. அப்படியாகட்டும். முதல் குறள். நகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. சத்தியமா நீ படிக்க போல ஊர் மேலதான் போய்கிற. அந்த குரல் அப்படி கிடையாது. நகர முதல எழுத்தெல்லாம் நகர பலகையில் கிறுக்கப்படும். இரண்டாவது குறள். கடைசி குரல். இதுக்கு மேல தப்பா சொன்னா நான் திட்டுறேன். அவன் அதிகமா மலை மேல பாறை மேல கிரிக்கிறாங்க தெரியும். மேல அவன் என்னது கிறுக்கிக்கிறாங்க. நீ சொன்னா அடுத்த குறள். கற்க கசரற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அது அப்படி வராது. கற்க கசரற கண்டத்தில் டிகிரி உள்ள வச்சு நிற்க அதற்கு தக. இன்னொரு குரல சொல்லுங்க. சொல்லுங்க. போதிதா ரெண்டு போது தப்பா சொல்றான் நானு. இல்லைங்க, அவர் சொல்லுவாரு, அப்பா வெளிநாட்டுக்கு சென்று பட்ட படிப்பு படிக்க வச்சது நான் முட்டாளா? அதுக்கு போல ஊர் மேய போகிறாங்க. சரி, அவன் ஆசைப்படுறான். இன்னும் ஒண்ணுதான். சரி அது வந்து ஏய் சரி, அப்படியாகட்டும். தீனால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டபடி. நேரத்துல கை வச்சு செத்து போனாரு. செத்துல நாங்கெல்லாம் நிம்மதியா இருப்போம். தப்பா சொன்னாங்க. தவறா? இதுல என்ன குற்றம் கண்டார்? என்ன திருக்குறள்? இப்ப சொல்லு. தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டபடி. போல தீயினால் சுட்ட கருவாடு ஆர்வம் நாளதோ பையாடே, அந்த தம்பி உங்க கூட தானே படிச்சான், அதனால தான் தெரிஞ்சு அவனுக்கு. உனக்கு திருக்குறள் தான் சரியா வரல. நான் கூட 3 கேள்வி கேக்குறேன். 3 கேள்வி. அதுக்கு பதில் சொல்லியா? உண்மையாவே இது உண்டுதானா? யார் சொல்றா? ஆமா, நீ தள்ளியன்னு அந்த சட்டியை துவைச்சா துவைக்கலையா? நான் சொல்லிட்டாங்க. ஐலாடு இருக்கியா? ஆமாண்டா. என்ன அவளுக்கு பாத்தியா? ஓ, அவளுக்கு பாத்த உனக்கு ஆயிலடா.
ஊர் பக்கத்துல இருக்கிறதுதான் கேட்கல. எல்லாம் காரணம் தான் மச்சான். காரணப்படியா? காட்டுறாப்புன்னா, அதெல்லாம் பத்தி இவன் பேசக்கூடிய வார்த்தையே புரியவில்லை. நீ கேக்குற கேள்வி மட்டும் கேளுறாங்க. ஏன் பெரியப்பா பக்கத்துல வரான்? என்ன வரல? அது கூட கேள்விக்கு வரா. அப்படியாகட்டும். ஏண்டா? ஆ, எல்லாம் கேள்வி தெரியுமா? அனைத்து கேள்விக்குமே விடை தெரியும். என்னன்னு கேளு. சரி. பொண்டாட்டிக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஜல்லிக்கட்டுக்கும். இது ரெண்டுத்துக்கும் சுத்தமா சம்மதமே இல்லையாடா? சம்பந்தமே இல்ல. இல்லையே. நீ பள்ளிக்கூடத்துல போன ஆமாண்ணா. ஜல்லிக்கட்டுக்கும் பொண்டாட்டிக்கு என்ன சம்பந்தம்? அதுதான்டா எனக்கு தெரியாது. பத்தவும் ஓடுருவான், அடக்கு போனவும் மாட்டிக்கும். அதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ, பொண்ணை வளர்த்தவனும் ஓடுருவான், மாட்டா வளர்த்தவனும் ஓடுருவான், இது அடக்க போனவன் தான் மாட்டிக்கும். ஏன்டா அடக்க போறீங்க? அதனால இங்கிலீஷ் போலாமப்பா. இங்கிலீஷ்ல ஏபிசிடி அப்படியா? ஏபிசிடி என்ன இது? ஏபிசிடி ஏபிசிடி 26 எழுத்து. நாலு எழுத்து. அது வேணும், அது வேணும். சரியா? ABCD, ABCD எல்லாமே கரெக்டா வரும். ஆமா. அதுல அதுல எஸ் மட்டும் எல்லா எழுத்து நடந்து போயினே இருக்குது. ஏபிசிடி முதல் கொண்டு எல்லாமே நடந்து போயினே. எல்லாமே நடந்து போகுது. அதுல எஸ் மட்டும் நீந்தினே போறியா? ஸ்விம்மிங் எஸ் மட்டும் நீந்திக்கினே போதா? ஆமா. அதுக்கு நீச்சல் தெரியுமோ? கிடையாது. ஐயோ, சிரிக்காத. என்னன்னு சொல்லு. மூணு பதில் தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஏன்னா எஸ்க்கு பக்கத்துல ஆறு இருக்குது, அதனால அது நீந்திக்கினே போகுது. எஸ்க்கு பக்கத்துல ஆறு இருக்குது, அதனால நீந்திக்கினே போகுது. ஆறுக்கு முன்னாடி கியூ ஒண்ணுக்குது, அது மட்டும் எப்படி போவோம்? ஆமா, அப்ப 5 7 போவோம். உனக்கு தெரியுமா கேள்வி பதிலா? அடுத்து நான் ஒரு இந்த ரயில் வரும்போது குறுக்க கேட்டு போறோம். ஏய் மடையா, ரயில் வரும்போது கேட்டு போடலாம் வச்சுக்க. பயணிகள் குறுகால வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டா மூஞ்ச பாரு, போன முடிக்க மாட்டான். அது கிடையாது, அதுக்கு நடுவுல கேட்டு போடனா ரயில் புடிக்கிட்டு தார் ஓடி போச்சு. அடிக்காதயா, எனக்கு கோவம் வந்து எங்க போச்சு அடிக்க தெரியாது. அது மட்டும் கிடையாது, எப்ப பார்த்தா தெரியுமா? நீ பலசாலியா? ஒரு சைக்கிள் எடுத்து போய் எடுத்துக்கோ. ஒரு சைக்கிள் எடுத்து போய் எடுத்துக்கோ. என்னால முடிஞ்ச அளவுக்கு 4 பேர் எடுத்து போகணும். 4 பேரு. ஏங்க, 5 பேர் இட்டு போகிறேன். நாங்க 6 பேர் போயிருக்கோம். ஏடா, எல்லாத்தையும் நானா? நான் 7 பேர் போயிருக்கேன். இவனு மாதிரி இருந்தா 7 பேர் போலாம். ஏய், அவனு மாதிரி இருந்தா 7 பேர் போலாம். நான் ஆக மொத்தம் 18 என்னோட சேர்த்து மொத்தம் 19 பேர் ஏத்தி போகும்போது ஏய், ஏய், சைக்கிள் ஒரே சைக்கிள்ல சத்தியமா முடியாதுடா. என்னால முடியும். ஒரு சைக்கிள்ல 19 பேர் எடுத்து போறான். நீ திறமசாலிடா. ஆமா, அந்த 19 பேர் எங்கடா உட்கார வச்சுட்டு போங்க? ஐயா, அது வேற ஒண்ணும் கிடையாது. முன்னாடி ஒரு 9, பின்னாடி ஒரு 9, ஓட்டரோட சட்டா 19 பேர். வணக்கம் தேவ், நீ பதிலே தப்பா சொல்ற. கிடையாதுயா. ஏய், 19 இல்ல, ஒழுங்கா கூட்டி பாரு, மொத்தம் 27 பேர் வரும். நீ வேற நான் கணக்குல எஸ் போட்டியா? நான் வந்து கணக்குல பிடி. அப்படி கிடையாதா? நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா கணக்கு பாத்தீங்கன்னா 19 வராது, 27 வரும். ஐயோ 19 தான். 27டா? எங்க அம்மா சத்தியமா 19 தான். நான் சொல்றேன் போட்டியா? எப்படி சொல்லு? முன்னாடி யாரு? முன்னாடி ஒரு 9, பின்னாடி பின்னாடி ஒரு 9, ரெண்டுத்தையும் சேர்த்தா ஆக மொத்தம் 18. நடுவுல நீ ஒரு 9னா 27 வருதா? அப்பா, அதெல்லாம் போகட்டும். அயல் நாட்டிலே பட்ட படிப்புகளை முடித்த உடனே எனக்கு விகிதம் அனுப்பி வர கூறினீர்களே, என்ன காரணம்? உன்னை தினமாக வரவிட்ட காரணம் என்ன? எனக்கு வயதாகி விட்டது. ஆகையா, நாடு பாபா என்பது, வீடு போபா என்பது. அதனால் இந்த நாட்டை ஆட்சி பொறுப்பு என்னால் செய்ய முடியவில்லை. அதனால் இந்த நாட்டை மறுபடி சிறப்பு சூட்டி தீரவன கிழமை கொடுத்து இந்த நாட்டை பொறுப்பை மீது ஒப்படைக்க போகிறேன். அப்பா, இந்த நாட்டை தங்களது மணிமுடி சூட்டி அரசியலை செய்வதென்று நான் அரசாட்சி செய்ய வேண்டுமா? அப்பா, நான் தாயகம் தற்போது நான் திரும்பி வந்திருக்கிறேன். எனக்கு தாய் மக்களை பற்றியும் தாய் நாட்டை பற்றியும் ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கின்ற சமயத்திலே நான் வந்தவுடனே முடிசூட வேண்டும் என்று என்னப்பா ஆசை? என்னுடைய ஆசை அதுதான்பா. சரி, அப்படியாகட்டும். என்னுடைய தந்தை எது செய்தாலும் என்னுடைய நன்மைக்காக தான் இருக்கு. தாயை சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்கதோர் மந்திரமும் இல்லை. அப்படி இருக்கின்ற சமயத்திலே இந்த மணிமுடி சுட்டு விழா என ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த மணிமுடி சுட்டு விழா யாருடைய கரத்தால் நடக்க வேண்டும்? அது தெரியாதப்பா உனக்கு. இந்த மறுபடியும் சூட்டு விட யாரால் நடக்கிறது? இதோ இருக்கின்ற நம்முடைய நாட்டு அமைச்சர்
அவருடைய கரத்தினாலே உனக்கு மணிமுடி அப்பா, ஆதிவன், கேவலம் நான் கரத்தால் இடக்கூடிய வேலையை காலத்தால் செய்யக்கூடியவன். கேவலம் பள்ளத்திற்கு ஓடி வந்தவன், இட்டக்கால் செருப்புக்கு சமமானவன். இத்தாலி நாட்டிலிருந்து நம்முடைய நாட்டிற்கு பிழைப்பை தேடி ஓடி வந்தவன். கேவலம் ஒரு வேலைக்காரன் கரத்தால் எனக்கு மணிமுடி சூட்டவிடாவா? அப்படி இருக்கின்ற சமயத்தில் நீங்கள் மணிமுடி சூட்டியிருக்கலாம், அல்லது என்னை 10 மாதம் முன்னே வெட்டடைத்த என்னுடைய தாய் எனக்கு மணிமுடி சூட்டியிருக்கலாம். எங்கிருந்தோ ஓடி வந்தவன் கரத்தை எனக்கு மணிமுடி சூட்டி விடாவா? அப்பேற்பட்ட மணிமுடி சூட்டி விடாவும் தேவையில்லை. இந்த நாடே எனக்கு தேவையில்லை. நான் மறுபடியும் சரி, அமைச்சர் கரத்தினால் உனக்கு மணிமுடி சூட்டி விட வேணாம். வேண்டாம். என்னுடைய கரத்தாலே நான் சூட்டு போறேன். இங்க போறாளா? அதுக்கு அமர் நாட்டு மன்னர். அம்மா, எனக்கு மணிமுடி சூட்டி விட முடிந்து விட்டது அல்லவா? நீங்கள் இதுவரையிலே என்னை ஆசீர்வாதம் வாழ்க 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 வாழ்கிறேன் மகனே. அப்பா, மணிமுடி சூட்டி விழாவை முடித்து விட்டீர்கள். சரி, இப்போது நீங்கள் நம்முடைய அரண்மனையில இருந்து உங்களுடைய மகன் எப்படி ஆட்சி செய்கிறார் என்று மனம் குளிர பாருங்கள். அப்படி சொல்வதானே? ஆனால் நான் உங்களுடைய தாயும் இப்போது எங்க புறப்பட எங்கே புறப்பட போகிறீர்கள்? காசி யாத்திரை செல்ல போகிறோம். காசி யாத்திரையா? அப்பா, ஓடி வந்து எனது கரத்திலே செங்கோலை கொடுத்து மணிமுடியை சூட்டி இப்படி உன்னுடைய மகன் எப்படி அரசாகிறான் என்று பார்ப்பீர்கள் என்று பார்த்தால், நான் வந்தது மராதமாக மணிமுடி சூட்டு விழாவை முடித்துவிட்டு காசி யாத்திரை புறப்படுறேன்னு சொன்னேன். என்னப்பா நியாயம்? ஆமாப்பா, நாட்டு பொறுப்பை கண்டிப்பா எப்படி காத்து வருகிறதோ அது போல நாட்டு மக்களை பொறுப்பா பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியா? என்னுடைய மகன் என்ன சிறியவர், ஏதோ தெரியாத வேண்டாம். மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் எனக்கு கிடையாது. நாட்டின் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நாட்டில் வளர பஞ்சு மகனுக்கு தெரியாது. அவனுக்கு உறுதுணையாக நீதான் இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்படியாக கலப்பதை நானே மனித புறப்படுகிற காசி யாத்திரை. இளவரசே, இன்று முதல் என் நாட்டிற்கு நீங்கள் மன்னராகிவிட்டீர்கள். உங்களுடைய தந்தையை விட சிறப்பான ஆட்சி செய்ய வேண்டும். அப்படியாகட்டும். அது மட்டும் கிடையாது. நான் அயல் நாட்டிலிருந்து உங்களுடைய கரத்தால் மணிமுடி சூட்டி விழா நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தங்களை இழிவாக பேசிவிட்டேன். ஆகையால் தற்போது நான் யார்? இந்நாட்டிற்கு அரசன் மன்னன் அல்லவா? இந்த தளபதி இல்லாமல் இந்த மன்னனால் அரசாட்சி செய்ய முடியாது. என்னுடைய தந்தைக்கு எப்படி உறுதுணையாக இருந்து அரசாட்சி செய்தீர்களோ அதே போன்று எனக்கு துணையாக நீங்களும் இன்றி இந்த நாட்டை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்ய வேண்டும் அல்லவா? நான் எதை பேசியிருந்தாலும் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பெல்லாம் நீங்க கேட்க கூடாதுங்க. நானோ ஒரு கூலியால் இந்த இடத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன். நீங்க என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்தீங்க. இருந்தாலும் பரவாயில்லையா, மனதில் எந்த ஒரு தீயும் என்னுடைய தந்தையுடன் இருந்தவர் அல்லவா? ஆகையால் இந்த பெருந்தன்மை. அப்படி இருந்தவரும் மறுபடி சுட்டு விட முடிந்து விட்டது. சென்று என்னுடைய தாய்நாட்டு மக்களை சுற்றி பார்த்து நகர்வலம் வருகின்றேன். அப்படியாகட்டும். நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இவன் எப்படி வந்தவன்? பார்த்து வளர்ந்தவன். வடநாட்டில் இருந்து ஒருவேளை உணவிற்கு வெளியெல்லாமல் ஓடி வந்தவன் தான். அப்படி இருக்கின்ற சமயத்தில் இந்நாட்டின் மன்னர் ஆபத்தில் இருக்கின்ற சமயத்தில் அவரை காப்பாற்றிய காரணத்தால் என்னுடைய வீரதீரத்தை மாற்றி இந்த சத்தியபுரி நாட்டின் அமைச்சராக என்னை அமர்த்தி அழகு பார்த்தவரின் நாட்டு மாமன்னர். இவனோ இளவரசன் என்ற ஆர்வத்தால் அயல்நாடு சென்று பட்ட படிப்புகளை படித்து விட்டோம் என்ற அகம்பாவத்தால் பகுத்தறிவு கொண்டு விட்டோம் என்ற ஆர்வத்தால் வேலைக்காரன் கூலிக்காரன் என்றும் இட்டக்கால் செருப்புக்கு சமமானவன் என்றும் அவர்கள் காலால் இடக்கூடிய வேலையை நான் கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு கூலிக்காரன் என்று எனக்கு அந்த கேவலமாக பேசினார். இந்த கூலிக்காரனுடைய பெருமையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்தே கொல்லுமா வியாதி. அதை போலவே இவனோடு இருந்து கொண்டே இவனை கொஞ்சம் கொஞ்சமாக கருவறைக்கு பிறகு இந்த நாட்டையே அடைய வேண்டாம்.